ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலிருந்து பல செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இந்த 49ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 49ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரம். இந்த திருச்சபை எப்படி இருக்கும், வருங்காலத்திலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையெல்லாம் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். யாக்கோபினுடைய கடைசி வார்த்தைகள், அதாவது யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசியாய் தன் வாழ்க்கையை முடித்தார். அந்த தீர்க்க தரிசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப்படி இருப்பேன். முதலாவது, அவருடைய இந்த 49ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் முதலாம் வருகை குறித்து அவர் பேசுகிறார். அதை கேட்கிறேன். கிறிஸ்துவின் முதலாம் வருகை, அடுத்தபடியாக கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த வசனங்களை சொல்லுகிறேன். மூன்றாவதாக, அன்பானவர்களே, இன்றைய திருச்சபை எப்படி இருக்கும்? முதலாவது, the first coming of Christ, கிறிஸ்துவின் முதலாவது வருகை, அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. இரண்டாவதாக, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 49:16 28ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்களும் தியானிக்க கேட்கிறேன் ஊழியர்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை அவருடைய முதலாவது வருகை, அவருடைய பிறப்பு நான் வாசிக்கிறேன். முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அடுத்து சொல்லுகிறார், அதாவது கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது 7ஆம் வசனத்துல வரைக்கும். 7ஆம் வசனம், யாக்கோபிலே அவளை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். நீ கேட்கலாம், இதுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம்? ஏராளமான சம்பந்தம் உண்டு. கவனிங்கள். ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், தன் ஜனங்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 6ஆம் வசனம், நீ அவருடைய கூட்டத்தில் சேராதே. இரண்டாவது, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரங்களை நிர்மூலமாக்குவார்கள். அடுத்த வார்த்தை, அடுத்த 7ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஆண்டவர் இதை ஒரு தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, யாக்கோபு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உடன்படாதே. இரண்டாவது, நீ அவனோடு சேராதே. மூன்றாவது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சபிக்கப்பட கடவது, சிதற பண்ணுவேன். இதெல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்காக யாக்கோபின் மூலமாக ஆவியானவர் இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நான் சொல்ல வந்த அந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, தேவ ஜனங்கள் ஏமாற்றினார்கள். அந்த ஆங்கில வார்த்தை பாருங்கள், they were disappointed to God. தேவனை ஏமாற்றின ஒரு கூட்டம். தேவன் மனிதர்களை படைத்தார் தன்னை போல, தன் சாயலாக. ஆனால் படைக்கப்பட்ட மனிதன் தேவனை ஏமாற்றினான், தேவனுக்கு ஏமாற்றத்தை தந்தான். டிசப்பாயிண்டிங். 49ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, இது ரூபனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கும். சேஷ்டபுத்திரன், சத்துவம்,
முதற்பலன், மேன்மை, பிரதானம், வல்லமை, விசேஷம். இதான் ஆண்டவர் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிற மேன்மைகள். மனிதன் தேவனுடைய படைப்பில் ஒரு மகுடம். நீங்கள் நான் யார் என்றால் தேவனுடைய சத்துவம். இரண்டாவது முதற்பலன், மூன்றாவது மேன்மையில் பிரதானமானவர்கள், வல்லமையில் விசேஷமானவர்கள். இது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம். திரும்ப திரும்ப சொல்ல விரும்பவில்லை. பிரதானமானவர்கள், விசேஷமானவர்கள், முதற்பலனானவர்கள் நீங்கள் நானும் தேவனுக்கு சிரேஷ்ட புத்திரர்கள். ஆனால் நிலைமை என்ன? நம்முடைய தவறு, நம்முடைய வீழ்ச்சி, நம்முடைய அறியாமை. இதனாலே அன்பானவர்களே, நான்காம் வசனம் நிலையற்ற வாழ்க்கை, உறுதியில்லாத வாழ்க்கை, தழும்பும் வாழ்க்கை, தண்ணீரை போல வாழ்க்கை. இது ரூபனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் உண்டான ஒரு நிலைமை. தேவன் சொல்லுகிறார். எனவேதான் அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, மேன்மையா இருக்க வேண்டிய மனிதன் இன்றைக்கு மேன்மையா இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ மேன்மை அடைய மாட்டாய். ஆண்டவர் உங்களை என்னையும் மேன்மையாய், தூதர்களுக்கு இணையாய், ஆண்டவர் உங்களை என்னை அவருடைய சாயலாய், அவருடைய சிங்காசனத்துக்கு சொந்தக்காரராய் உங்களை என்னை உருவாக்கினார். ஆனால் தவறுகளாலே, வீழ்ச்சியினாலே, அன்பானவர்களே, நம்முடைய அறியாமையினாலே, ஆசையினாலே மேன்மையை இழந்து போனோம். இன்றைய மனிதன் மேன்மை இழந்திருக்கிறார். மேன்மையா இருக்க வேண்டிய மனிதன் மேன்மை இழந்து வாழ்கிறான். திருச்சபைக்குள்ள கூட நீ மேன்மையா இருக்க வேண்டிய நபர் மேன்மையா இருக்கிறாயா? ஒரு சின்ன கேள்வி. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பாட்டெல்லாம் பாடுறோம், கர்த்தர் உண்மை மேன்மைப்படுத்துவார். ஆனால் மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய மனிதன் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையாக வைத்தேன், நீயோ சிறுமைப்பட்டிருக்கிறாய், என் மேன்மை கெடுத்து போட்டாய். சொல்லப்பட்ட வார்த்தை, நீ அது மட்டுமல்ல தீட்டுப்படுத்தினாய். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மேன்மைகள், தேவனுடைய நன்மைகள், இதைத்தான் மனிதன் அன்றைக்கும் செய்தான், இன்றைக்கும் செய்கிறான். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 5 வசனத்துல, கொடுமையின் கருவிகளாக. தேவனுக்கு பயன்பட வேண்டிய மனிதன் இன்றைக்கு சத்துருவால் பயன்படுத்தப்படுகிறான். கொடுமையின் கருவிகளாக. அவருடைய கரத்தில் புல்லாங்குழலா இருக்க வேண்டியவன் இன்றைக்கு சத்துருவின் கரத்துல ஒரு கூர்மையான ஆயுதமா இருக்கிறான். பாருங்களேன், இன்றைக்கு வருகிற பல பெயர்கள், கடத்தல், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, எல்லாமே கிறிஸ்தவ பெயர்கள். தேவன் அன்பானுடைய அந்த பிள்ளைகளை உருவாக்கும் போது, பல பெற்றோரை உருவாக்கும் போது அவருக்கு ஏற்ற கருவிகளாய் உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே, மனிதனாய் பிறந்த எல்லாருமே கொடுமையின் கருவிகளாக இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கொடுமையின் கருவிகள். அது மட்டுமல்ல கோபம், அது மட்டுமல்ல அகங்காரம். இன்றைக்கு மனிதனுக்குள்ளதான் இன்னைக்கு இருக்குது கோபம், அகங்காரம், மூர்க்கம். அது மட்டுமல்ல அன்பாளர்களே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த 7ஆம் வசனம், இந்த மனிதனுக்குள்ளே கோபம், மூர்க்கம், சாபங்கள், குடும்பத்திலே சாபம், தலைமுறையாக. இது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விரும்பவும் இல்லை. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ப்ரொடக்டிவ் லைஃப், ப்ரோக்ரெசிவ் லைஃப், ஒரு பொசசிவ் லைஃப், பெருக்கத்தின் வாழ்க்கை, முன்னேற்றத்தின் வாழ்க்கை, ஆளுகையின் வாழ்க்கை, ப்ரொடக்டிவ், ப்ரோக்ரெசிவ், பொசசிவ். ஆனால் இன்றைய மனிதன் அந்த பெருக்கத்தை இழந்தான், முன்னேற்றத்தை இழந்தான், ஆளுகை இழந்தான். எனவேதான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்துல, அவனை நான் பிரிய பண்ணினேன், அவனை சிதற பண்ணினேன். அன்பானவர்களே, இது இன்றைய திருச்சபை குறித்து மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை யாக்கோபின் மூலமாக. என்னுடைய முதல் குறிப்பு, மேன் டிசப்பாயிண்டட் காட். மனிதன் தேவனை ஏமாற்றினான், தேவனை ஏமாற்றத்துக்குள்ளே நடத்தினான். 2வது குறிப்பு, அதுக்கு உதாரணம் ரூபன். தகப்பனை ஏமாற்றினான், தங்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றினான். மேன் டிசப்பாயிண்டட் காட். நீங்க ஒரு சின்ன கேள்வி, அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தேவன் ஏமாற்றம் அடைந்தவரா இருக்கிறாரா, மகிழ்ச்சி அடைந்தவரா இருக்கிறாரா? நீங்கள் நானும் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி இல்லையே.
ஊதாரித்தனமாய், ஊர் சுற்றுகிற பிள்ளைகளாய், கீழ்ப்படியாத பிள்ளைகளாய், ஊழியனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், ஊதாரி மைந்தர்களாய் வாழ்கிறார்கள். They disappointed the parents. பெற்றோர்களுக்கு மட்டும் ஏமாற்றமல்ல, படைத்த தேவனுக்கு ஏமாற்றம். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனை ஏமாற்றி நீ வாழ முடியாது. தேவனை ஏமாற்றாதே, உங்க ஊழியனை ஏமாற்றாதே, உடைய பெற்றோரை ஏமாற்றாதே. நிறைய பேர் அதாவது தேவனுக்கு ஏமாற்றங்களை தருகிறார்கள். நீங்கள் நானும் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டார். அந்த கனவுகளை நிராசையாக்கி விடாதிருங்கள். என்னுடைய முதல் குறிப்பு கவனிங்க. They disappointed God. இதைத்தான் அங்கே சொல்லுகிறார். இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் அப்படி இல்லையே. நீ தீட்டுப்படுத்தினாய். 4ஆம் வசனம். படுக்கையின் மேல் ஏறினாய், கொடுமையானவனாய் இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்துல, என் மேன்மையே. நீங்களும் நானும் அவருக்கு மேன்மையா இருக்க வேண்டியவர்கள். ஆனால் மேன்மையா இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறோம். மேன்மையே. அடுத்து கொலை, ஒரு புருஷனை கொன்று. அகங்காரம். இந்த குடும்பங்கள் இருக்குது பாருங்களேன். அகங்காரம், ஆணவம் எல்லாம். திருச்சபைக்கு வரவங்க கூட ஒரு ஊழியனாய் பார்க்கிறேன். ஒரு ஊழியன் பிரச்சனை கேட்கறதுல முறைச்சு பார்க்கறது, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ஊழியன் பிரசங்கம் பண்ணும் போது எதையோ எழுதுவது, வசனத்தை எழுதுதில்லை, எதையோ எழுதுவது, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. இந்த ஊழியக்கார கூடைகளை கூட இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ளே இதை நான் மேற்பட சொல்லவில்லை. ஒரு சபைக்கு வரும்போது சிறு பிள்ளையை போல ஆனந்தம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், பெருமை வேண்டாம். அன்பானவர்களே, அந்த மமதை வேண்டியாரிட்டி. நான் ரொம்ப நாள் தெரியும் இல்ல, இவன் முதற் பலன். டாப் மோஸ்ட் சீனியர் பீப்புள் நீ திருச்சபையில ரொம்ப முதற் பலன்கள் தான் பிரச்சனை பண்ணுது. அவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க, பட் they make problems. தன்னோட சொல்றாரு, you are disappointing. இங்கே நான் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை disappointing people. தேவனை ஏமாற்றின ஜனங்கள். இரண்டாவது dishonorable people. இந்த திருச்சபையில் இருக்கிறாங்க. இதைத்தான் அன்றைக்கே சொன்னார். dishonorable, கனம் பண்ணாத ஜனங்கள். வாசிக்க கேளுங்கள். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொடுமையின் கருவிகள். dishonoring God. அது மட்டுமல்ல, பிதாவின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதவர்கள், உலக ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இன்னைக்கு தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அநேகர் உலக மனிதர்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஒரு உலக மனிதனா இருப்பாரையானால் உங்களுடைய வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஒரு உலக மனிதனா இருப்பானால் உங்கள் வாழ்க்கை தடம் புரண்டு போகும். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அந்த ஆலோசனைக்கு உடன்படாது. அறிவாளியா இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் இல்லை. ஒருவேளை ஒரு பேரையா இருக்கலாம், ஒரு ஏழை ஊழியக்காரனா இருக்கலாம். அந்த ஆலோசனையில தேவனுடைய மகத்துவம் உண்டு, தேவனுடைய கிரியைகள் உண்டு. அந்த ஆலோசனை தேவனுடைய அபிஷேகம் உண்டு. அதே ஆலோசனை. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு உலக ஆலோசனைகள் தான் அதிகமாய் இன்றைக்கு நம்பப்படுகிறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், உலகம் என்ன சொல்லும், ஒருவள் என்ன சொல்லும். உலகத்திற்காக வேண்டாம். திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள், கடன் வாங்கி பிறந்த நாள், ஆடம்பர பிறந்த நாள். ஏன்னா அவர் பண்ணார். அதுக்கு இவன் சொல்ல கருத்து எதிர்பார்க்கிறார்கள். உலகம் எதிர்பார்க்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உங்களால முடியாது. இருந்தா பண்ணுங்க. ஒரு பிறந்த நாள் ஆடம்பர செலவு, அது தேவையே இல்லை. ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். புரியுதா உங்களுக்கு? அதுபோல எல்லாமே ஆடம்பரமான காரியங்கள். திருமணங்கள் ஆடம்பரம், பண்டிகைகள் ஆடம்பரம். உடன்படாதே. அடுத்த வீட்டுக்காரன் செய்யலாம், அவர் செய்யலாம், இவர் செய்யலாம், ஆனா நீங்க உடன்படாதிருங்கள். உங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. Don't dishonoring God. தேவனை அவமானப்படுத்தாதிருங்கள். முதலாவது சொன்னேன், தேவனை ஏமாற்றாதிருங்கள். இரண்டாவது, தேவனை அவமானப்படுத்தாதிருங்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக, தேவனை விட்டு பிரிந்தவர்கள், டிஸ்பர்ஸ்ட். 7வது வசனம், பிரியவும்
இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். டிசப்பாயிண்டட், டிஸ்ஆனர், டிஸ்பர்ஸ். தேவனை விட்டு பிரிவது. பொண்ணுக்காக, பொருளுக்காக, மண்ணுக்காக, வாழ்க்கைக்காக, உலக மேன்மைக்காக, உலக நட்புக்காக, உலகத்தினுடைய புகழ்ச்சிக்காக. நோ, டோன்ட் டிஸ்பர்ஸ் காட். கவனிங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்துக்கு அதையாண்டு பிரிகிறாங்க. வேலைக்காக வேண்டாம். அது உங்களுக்கு அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களையே சிதற பண்ணும். உங்களுடைய 3வது வார்த்தை டிஸ்பர்ஸ். இதைத்தான் அன்றைக்கும் ஜனங்கள் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார்கள். எனவேதான் ரட்சகர் இயேசு வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? ஏன் வந்தார்? The people who are disappointed him, people who are dishonored him, people who dispersed him. அவர் விட்டு பிரிந்தவர்கள். பக்தன் பாடுகிறார், உம்மை பிரிந்து வாழ முடியாது. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆண்டவரோட, மண்டே டு சாட்டர்டே உறவே இல்லை, தொடர்பே இல்லை. வேதம் எங்க இருக்கிறது தெரியாது, அதை தொட்டு கூட பார்ப்பதில்லை, அந்த வாசனையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில வேதத்தை தேடுவது எங்க வச்சாங்கன்னே தெரியல. அது அதே ஸ்கூட்டர்ல டிக்ளரா இருக்குது. அன்னைக்குதான் அங்க வச்சேன் இங்க வச்சேன் இல்லை. அந்த அவளை வேதத்தை விட்டு நீ பிரிந்தால் உன் வாழ்க்கை சிறடிக்கப்படும். ஆலயத்தை விட்டு பிரிந்தால் உன் வாழ்க்கை சிறடிக்கப்படும். தேவனுடைய ஊழியனை விட்டு பிரிந்தால் உன் வாழ்க்கை சிறடிக்கப்படும். இது பயமுறுத்த அல்ல, இது உண்மை. டிஸ்பர்ஸ் காட். தேவனை விட்டு பிரிந்தால், ஊழியனை விட்டு பிரிந்தால், ஐக்கியத்தை விட்டு பிரிந்தால், தேவ ஆலோசனை விட்டு பிரிந்தால் உன் வாழ்க்கை சிதறடிக்கப்படும். நிறைய பேருக்கு அது புரியல. இன்னைக்கு தெரியாது, வருங்காலங்கள் சொல்லும். It will be destroyed. திரும்ப சொல்கிறேன், when you disperse God, you will be destroyed. வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தகப்பனின் அன்பு, தகப்பனின் வீடு, தகப்பனின் ஆலோசனை, தகப்பனினுடைய அபிஷேகம், தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு விடாதீங்க. அதனை விட்டு புரிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும். ஒரு துக்கமான விஷயம் இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அந்த அந்த ஆலயத்தோடு நெருக்கம் இல்லை, ஊழியனோடு நெருக்கம் இல்லை, தேவனோடு நெருக்கம் இல்லை, வசனத்தோடு நெருக்கம் இல்லை. உலக மக்களோடு அதிகமான உலக ஈடுபாடு, உலகத்தின் காரியங்கள் எல்லாமே உலகம்தான். வேண்டாம் அன்பானவர்களே, தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட நிலையில என் முதல் குறிப்பு, God prepares. God prepare the disappointed people. God prepare dishonoring people. God prepare dispersed people. கவனமாய் கேட்காமல், இப்படிப்பட்ட மக்களை தேவன் ஆயத்தம் பண்ணும்படி விரும்புகிறார். அவர் விட்டுவிட விரும்பவில்லை. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல எத்தனை தரமா உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. என்னுடைய விருப்பம் உன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை பின்தொடர்ந்து வருகிற கர்த்தர். ஓடும் மனிதன் அவனை தேடி வருகிற ஒரு தெய்வம். God prepares. 2வது, God presentations. தேவன் உங்களை என்னையும் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்த விரும்புகிறார். The presentation. வாசிக்கிறேன், கேளுங்கள். 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரால் நீ புகழப்பட வேண்டும். அவருடைய விருப்பம். 2வது, உன் கரம் உன் சத்துருக்கள் இருக்க வேண்டும். God presentation. 3வது, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். நம்ம ஆமென் சொல்லுங்க. அதாவது உன்னை எழுப்புகிறவன் யார்? நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த 12ஆம் வசனம் வரைக்கும், 12ஆம் வசனம் வரைக்கும், சமாதான கர்த்தர் வாழ்விலே வருவார், ஜனங்கள் உன்னிடத்திலே சேருவார்கள். அது சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே 11ஆம் வசனத்துல, அதாவது God prepared. இது கிறிஸ்து வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதை குட்டி தற்குல திராட்சை செடியில் கட்டுவான், திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களிலே தன் ரத்தத்தில் தாங்கியை துவைப்பான். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். இது கிறிஸ்துவின் மரணம், பாடு, உயிர்த்தெழுதல். வெண்மையாயிருக்கும், கண்கள் சிவப்பாயிருக்கும். என்ன தெரியுமா? ரத்தங்கள், குருசி, அந்த
அந்த குருதியினுடைய அவருடைய வேர்வைகள் ரத்தங்கள் ஆனால் வெண்மையா இருக்கும். இவன் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால் காட் பிரசன்டேஷன், தேசத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். 8ஆம் வசனம், நீ சகோதரால் புகழப்பட வேண்டும். சகோதரால் புகழப்படுவது மாத்திரமல்ல, உறுதியான மனிதனாய் எழும்புகிறவன் யார்? ஜனங்கள் உன்னிடத்திலே சேருவார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு ஒழிவதில்லை. நியாயப்பிரமாணிகள் நியாயப்பிரமாணம் அப்படியானால் God prepared for a glorious nation, for a glorious man. ஒரு மிகப்பெரிய மனிதனாக, தேவனுடைய பிள்ளையாக, ஊழியனாக உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆரம்பத்தில் திரும்ப சொல்லுகிறேன், God prepares. இரண்டாவது God present. மூன்றாவது அன்பானவர்களே, இந்த ரெண்டும் நிறைவேறாத பட்சத்திலே God punishment. வாசிக்கிறேன், கேளுங்கள். 14ஆம் வசனம், அவன் 2 பொதுவின் நடுவே படுத்துக் கொள்ளுகிற பலத்த கழுதை. அங்க இன்னொரு வார்த்தை கூட போட்டிருக்குது. 15 கூட தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனாய் மாறினான். யோசித்து பாருங்கள், தன் தோலை சாய்த்து. ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். God's punishment. அவர் சொல்லுகிறார், நீ 2 பொதியின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அந்த அர்த்தம் தெரியுமா? பயன்படாத, உபயோகம் இல்லாத, தேவன் எதிர்பார்க்கிற, அதை போட்டிருக்குது, படுத்துக் கொண்டிருக்கிற, பயன்படுகிற அல்ல. அந்த கழுதை அவருக்கு பயன்பட்டது, ஆனா அந்த கழுதை படுத்துக் கொண்டு. அங்க 2 காரணம் சொல்றாரு. அவரு எக்ஸைல்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் 13ஆம் வசனத்திலே, பட்டணத்துக்கு வெளியே, பட்டணத்திற்கு வெளியே, தேசத்திற்கு வெளியே, பயன்பாட்டிற்கு வெளியே. அடுத்து இன்னொரு வார்த்தை எக்ஸ்ப்ளாய்டட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் எக்ஸ்ப்ளாய்ட் என்பவர்களே, வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போகிறது. எக்ஸ்ப்ளாய்டட். தமிழ் வேதத்துல அவன் தன் தோலை சாய்த்தான், பகுதி கட்டுகிறவனாய் மாறினான். எக்ஸ்ப்ளாய்டட். முதலாவது சொன்னேன், அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். இரண்டாவது, அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். ஆதியாகமம் 49 அவருடைய வருகை குறித்து. 16ஆம் வசனம், தான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் தீர்ப்பான். இதுதான் ரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. அவர் வருகிறார், இந்த ஜனத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அவருக்கு பேர் நீதி உள்ள நியாயாதிபதி. இதோ வாசப்படி நிற்கிறார், தன் ஜனத்தை நியாயம் தீர்ப்பார். இங்கு சொல்லப்பட்ட தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இது தானை குறித்து சொல்லப்பட்டாலும் ரட்சகர் இயேசுனுடைய 2ஆம் வரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரம் ஆழமானது, அற்புதமானது, மேன்மையானது. யோசித்து பாருங்கள், இன்றிலிருந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வசனம் பேசப்பட்டது. அவருடைய பிறப்பு, அவருடைய வருகை, அவருடைய நியாய தீர்ப்பு. படிக்கிறேன், தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அவன் அல்ல, ரட்சகர் இயேசு. அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 16 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு உபத்திரவத்தின் காலத்தை இங்கே வாசிக்கிறோம். வழி கிடக்கிற சர்ப்பம், பாதல் கிடக்கிற விரியன், அடுத்தபடியாக இராணுவம், அடுத்து 19 விழுந்து போவான். திரும்ப படிக்கிறேன், திரும்ப 17 திரும்ப மல்லாந்து விழுவான், சர்பத்தை போல, விரியனை போல. அடுத்து 19ஆம் வசனத்துல அவனோ முடிவிலே விழுவான். இங்க நான் சொல்லப்பட்ட ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். உபத்திரவத்தின் காலத்தை குறித்து அன்னைக்கே சொன்னார். எப்படியா? மனிதன் மல்லாந்து விழுவான். 2வது சர்பத்தை போல. 3வது பாதில் இருக்கிற விரியனை போல. அடுத்தபடியாக அன்பான, இதெல்லாம் தானை குறித்து சொல்லப்பட்டாலும், அதாவது உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கிற காரியங்கள். பொல்யூட்டட் மேன், பொல்யூட்டட் நேஷன். 2வது persecuted. 19ஆம் வசனம், இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் சிந்திங்க. இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். ஒரு பெரிய உபத்திரவம் இன்னைக்கு அது ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பெரிய இராணுவ கூட்டம், திருச்சபைகளுக்கு மேலாய், ஊழியங்களுக்கு மேலாய், சிறைகளுக்கு மேலாய். இங்கு பார்த்த உபத்திரவத்தின் காலங்கள். குடும்பங்களில் ஒரு இராணுவ கூட்டம். நீங்க ஊடகத்துல பார்க்கலாம், திரளாய்
உள்ளே புகுந்து சூறையாடுவது, ஆலயத்தை இடிப்பது, ஆலயத்திற்கு திருச்சபின் மேலே அந்த கொடிகளை கட்டுவது, ஒரு மிகப்பெரிய ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். பொல்யூட்டட் நேஷன், இரண்டாவது persecuted நேஷன். ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் God will protect his nation. இது இரண்டாவது நடக்கும்போது there will be a pollution, there will be a persecution, at the same time there will be a protection. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும். 49:20 அடுத்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை 20 வசனத்துல ஆசேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொழுமையாயிருப்பான். இந்த கொழுமை எப்படி இருக்கு தெரியுமா? தேவனால். தேவன் சொல்கிறார், அந்த உபத்திரவத்தின் காலத்திலே, அந்த பாடுகளின் காலத்திலே, அந்த வேதனையின் காலத்திலே, அந்த கண்ணீரின் காலத்திலே உங்களை என்னையும் தேவன் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பாராம்? கொழுமையாய். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நமக்கு தேவை, அதாவது ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை தருவான். God protected. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. திரும்ப படிக்கிறேன், கொழுமையா இருப்பான். ராஜாக்களுக்கே ருசியான பதார்த்தங்களை தருவான். அடுத்து அது மட்டுமல்ல, அந்த கடைசி காலத்துல வருகிற காலம் எப்படி இருக்கு சொன்னால், there will be a preaching. இந்த உலகம் முழுவதும் அன்பார்கள் இதுவரையும் நாம் காணாத ஒரு சுவிசேஷ மயம். அநேக ஊழியர்கள் அலையலையாய் ஊழிய எழும்பி இருக்கிறார்கள். வாசிக்க கேளுங்கள், 49:21 வசனம், 21 வசனம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே வசனங்கள் வசனிக்கப்படும். இன்றைக்கு எத்தனை தொலைக்காட்சி ஊழியங்கள், ஆயிரக்கணக்கான திருச்சபைகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு உலகெங்கும் நம்முடைய தேசத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள். எல்லா கண்டங்களிலேயும் இந்த கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மை பாருங்க. நான் சொல்ல இந்த வார்த்தை, there will be a preaching nation. நான் படிக்கிறேன் கேளுங்கள், வசனம் சொல்லுகிறது, வசனங்களை வசனிப்பார்கள். நீ சின்ன பிள்ளைகள் பிரசங்கம் பண்றாங்க, சிறு பிள்ளைகள் பிரசங்கம் பண்றாங்க, ஊடகத்தில் பார்க்கிறோம். வசனங்களை வசனிப்பார்கள். மகிழ்ச்சி. இந்த ஊடகத்துல ஏராளமான தொலைக்காட்சி ஊழியங்கள் வருகிறது. நன்றி. இப்படியாயிரும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். அது போட்டியா இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் வசனத்தினுடைய அந்த ஆதாரத்திற்கு என்னவென்றால் வசனங்களை வசனிப்பார்கள். 4 காரியம், polluted nation. 2ஆம் வருகையில தேசம் பாழாய் கிடக்கும். வசன ஆதாரம் 16-18. 2வது உபத்திரப்படுத்தப்படுவார்கள். வசன ஆதாரம் 19ஆம் வசனம். 2வது அப்படிப்பட்ட காலத்துல பாதுகாக்கப்படுவார்கள். இதெல்லாம் யாக்கோபின் மூலமாக வருகை குறித்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அதே வேளையில இதுவரை இல்லாத ஒரு வசனம் மயம் நம்முடைய தமிழகத்துல எங்கே பார்த்தாலும் வசனங்களின் அந்த வாசனை. அன்பானவர்களே, இந்த கோவிலுக்கு பிறகு ஏராளமான ஊடகங்கள், ஏராளமான ஆன்லைன் சபைகள். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் கடைசி காலத்துல இன்பமான வசனங்கள் வசனிக்கப்படும். போலியான வசனங்கள் அல்ல. நான் இன்னும் சொல்லும் போது சிரித்திர உள்ள வசனங்கள் அல்ல, ஆரோக்கியமான வசனங்கள். கடைசியாக the period of triumph. சொன்னேன் tribulation, அடுத்து triumph. அந்த உபத்திரவங்கள் முடிவல்ல, வெற்றிதான் முடிவு. There will be a tribulation, there will be a triumph. அந்த வெற்றி என்ன? 22ஆம் வசனம். வில் வீரர் அவனை மனமடி வாக்குவார்கள், அவனை பகைப்பார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இத்தனை பெரிய மேன்மை. உங்களுடைய வில் உறுதியாய் இருக்கும். இதன் தேவன் தருவ வெற்றி. திரும்ப சொல்கிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இதுவரைக்கும் இல்லாத உபத்திரவங்கள் உண்டு. இனி வருங்காலம் எப்படிக்கும் தெரியாது. வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் ஆலை இடிக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அவர் தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது மனமடி வாக்குவார்கள், பகைப்பார்கள், ஆனாலும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மனமடி வாக்குவார்கள், உங்களை பகைப்பார்கள், ஆனாலும் உங்கள் வில் உறுதியா இருக்கும். அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் வெற்றி, உங்களுடைய வாழ்வின் வெற்றி. ஒருவேளை ஊழியத்தை விட்டு போயிடலாம், ஓடியெல்லாம் எங்கேயாவது போயிடலாம். நெவர். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை மனமடி வாக்குவார்கள், உங்களை பகைப்பார்கள், ஆனால் வில் உறுதியாக இருக்கும். ஏனென்றால் அன்பானோட
வல்லவரின் கரங்கள் உங்களை பலப்படுத்தும். 24 வல்லவரின் கரங்கள் உங்களை பலப்படுத்தும். காரணம் என்னவென்றால் அவரே கண்மலையா இருக்கிறார். வல்லவரின் கரத்தில் வரைபடமாய் உள்ள யாரையும் அணுகாது. There will be a tribulation, but there will be a triumph. பாடுகள் இருக்கலாம், ஒரு மாபெரும் வெற்றியை காத்து வைத்திருக்கிறார். கடைசியாக நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த வெற்றிக்கு இன்னொரு வெற்றி சொல்ல விரும்புகிறேன். தேவன் தருகிற வெற்றி பேசப்படுகிற வெற்றி. தேவன் தருகிற வெற்றி நிரந்தரமான வெற்றி. தேவன் தருகிற வெற்றி நித்தியமான வெற்றி. அந்த வெற்றியை கர்த்தர், அன்பார்களே, பென்யமீன் சொல்லப்பட்ட வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:27. அவன் கொள்ளையிடுவான், அவன் கொள்ளையிடுவான், இரண்டாவது பங்கிடுவான். பென்யமீனை பற்றி கொள்ளையிடுவான், பங்கிடுவான். இது வெற்றி இல்லையா? சத்துருக்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் கொள்ளையிடுவான், இரண்டாவது பங்கிடுவான். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 28 அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29 அதாவது பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்படுவார்கள். அது மகிமையான முடிவு அல்லவா? மகிமையான முடிவு. பிதாக்களின் கல்லறையிலே. என் வார்த்தை கவனியுங்கள். There will be a victorious end. திரும்பவது படிக்கிற கேளுங்கள். அதாவது இறையை பட்சிப்பான், கொள்ளையிடுவான், பங்கிடுவான், பிதாக்களின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனாய் மாறுவான். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற சில வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது the preparation, தேவன் ஆயத்தம் பண்ணும் விதம். இரண்டாவது the period, அதாவது நான் சொல்ல வந்த முதல் கருத்து the preparation of the nation. இரண்டாவது the period of tribulation, உபத்திரவங்கள் காலங்கள் உண்டு. ஆனால் மூன்றாவதாக the period of triumph, அதிலே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் disappointed people, dishonoring people, dispersed people. ஆனால் தேவன் கொடுக்கிற வார்த்தை உங்களை என்னையும் எப்படிப்பட்ட மனிதனை மாற்றுகிறார்? protected people, preaching people, victorious people. எனவே இந்த நாளிலே அந்த யாக்கோபின் வார்த்தை, நீங்களும் நானும் protected, preaching, victorious. நான் சொல்ல அந்த 27 இறையை பட்சிக்கிறவன், கொள்ளையிடுகிறவன், பங்கிடுகிறவன், கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறவன். அது மட்டுமல்ல, தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். 21 தேவ ஜனத்தோடு சேர்க்கப்பட போகிறவன், பிதாக்கள் இண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறவன். என்னுடைய ஊழியம் அதுதானே. நம்முடைய ஜனத்தை நம்முடைய பிதாக்கள் இண்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம்முடைய பிதாக்கள் இண்டையிலே நம்முடைய ஜனத்தை சேர்ப்போம். எனவே அன்றைக்கு யாக்கோபு தீர்க்க சொன்ன வார்த்தை உங்கள் ஊழியத்திலும் வேற அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அவருடைய கடைசி வார்த்தை ஆனால் தீர்க்க தரிசனமான வார்த்தை. உலகம் எப்படி இருக்கும், சபை எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள். அதே வேளையில அவருடைய முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் வருகை, உபத்திரவத்தின் காலம், கடைசியிலே அரசாட்சியின் காலம். நான் சொன்னேனே, அந்த அரசாட்சியின் காலம் என்ன? 26, 28 கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறுவார்கள். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, அவனவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அரசாட்சியிலே. அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, உங்கள் ஜனத்தோடு சேர்க்கப்படுவீர்கள், பிதாக்கள் அண்டையிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். ஆரம்ப சொன்ன போல, not to be a disappointing people, dishonoring people, dispersed people, தேவனை ஏமாற்றுகிறவர்களாய், தேவனை கனவீனம் பண்ணுகிற மக்களாய், தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற மக்களாய் அல்ல, தேவனை கனம் பண்ணி தேவனோடு இசைந்து honoring God and also obeying God, தேவனை கனம் பண்ணி தேவனை கீழ்ப்படிந்து, அன்பானவர்களே, தேவனை ஏமாற்றுகிறார் அல்ல, தேவனை மகிழ்ச்சியாக்கி. கடைசியான வார்த்தை டிஸ்பர்ஸ், அவருடைய பிரிந்து வாழ்கிற மக்கள் அல்ல, சேர்ந்து வாழ்வோம், உதவி செய்வார். இப்படிப்பட்ட
மக்களாய் நாம் இருப்போம். நான் சொன்னது கடைசி வார்த்தை, ப்ரொடெக்டட் பீப்புள், ப்ரீச்சிங் பீப்புள், விக்டோரியஸ் பீப்புள். இப்படிப்பட்ட மக்களாய் வாழ உருவ தருவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே டிசப்பாயிண்டட் பீப்புளாக அல்ல, டிஸ்ஆனரிங் பீப்புளாக அல்ல, டிஸ்பர்ஸ் பீப்புளாக அல்ல, கனவீனம் பண்ணுகிற பிள்ளைகளாய், ஏமாற்றுகிற பிள்ளைகளாய், தேவனொட்டு பிரிந்து வாழ்கிற பிள்ளைகளாய் அல்ல, ப்ரொடெக்டிங் பீப்புள், பாதுகாக்கப்பட்டவர்களாய், ப்ரீச்சிங் பீப்புள், பிளசன்ட் பீப்புள், தேவனுக்கு இன்பமானவர்களாய், வெற்றின் பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை குறித்து நீ வைத்திருக்கிற அத்தனை நோக்கங்கள் திட்டு நிறைவேற எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இந்த ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் இந்த செய்தியை பாருங்கள். நீங்கள் இந்த 12 நபர்களிலே எப்படிப்பட்ட நபராய் இருக்கு என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் விரும்புகிற, தேவனால் கனம் பண்ணப்படுகிற, தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளாய் மாற உங்களுக்கு ஜெபிக்கிறேன். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.